ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எஸ் பேங்கோட ஏஸ் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் கௌதி, அதாவது கௌதம்னு நினைக்கிறேன், அவர் கேட்டிருக்காரு எஸ் பேங்க் ஏஸ் ரூபே கிரெடிட் கார்டு பற்றி போடுவோன்னு கேட்டிருக்காரு. நம்ம வந்து ரூபே கிரெடிட் கார்டு மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, விசா, மாஸ்டர் எல்லாத்த பற்றி நம்ம பிரித்து மேய போகிறோம். இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்டு, எலிஜிபிள் எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த கார்டை வந்து இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா இது ஒரு பெஸ்ட் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு மீன்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலை ஜாயின் பண்ணிங்க தெரியுமா, ஸோ அவங்களுக்குலாம் இந்த பெஸ்ட் கிரெடிட் கார்டு பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோட முடிவில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தனா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இந்த கார்டு யாருக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த சைடு ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கார்டு டைப் அண்ட் ரிவார்ட் டைப் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு பேசிக்காக. ரிவார்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா ரிவார்ட் பாயிண்ட், அது கேஷ்பேக் கிடையாது, ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வயசு 21க்கு மேலே இருக்கணும், சேலரி மாதம் 25,000க்கு மேலே இருக்கணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா 7.5 lakhs மேலே. ஸோ இவங்களுக்கு இந்த கார்டு ஈஸியாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 499. இது ரிவர்ஸ் ஆகிடும். நீங்கள் கார்டு வாங்கின 30 நாளைக்குள்ள ஒரு 5,000 செலவு பண்ணீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட ஜீரோ தான். ஓகே, ஸோ ரூபே கிரெடிட் கார்டு பொறுத்த மாதிரி ஜீரோ. நீங்கள் விசா, மாஸ்டர் போனால் மட்டும்தான் 499. ஓகே, நீங்கள் ரூபே பண்ணீங்கன்னா ஜீரோ. எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு ரெனிவல் ஃபீஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் ரெனிவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 499. ஓகே, நீங்கள் வருஷத்துக்கு 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு வேவேர் ஆகிடும், அதாவது ரிவர்ஸ் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது ஸோ எந்த கார்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீயாக வரதான் நிறையவே வாய்ப்பு. இப்போ மாஸ்டர், ரூபே, விசா எது பண்ணாலும் சரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான். ரூபே கார்டை மட்டும் எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. நீங்கள் கார்டு வாங்கி சும்மா ஒரு 1000 2000 ஸ்பெண்ட் பண்ணி இருந்தாவே உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. பட் நீங்கள் விசா, மாஸ்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? ஸோ யூபிஐ சப்போர்ட் ஆகுமா? எஸ், ரூபே கார்டு வந்து யூபிஐ சப்போர்ட் ஆகும். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இதை சிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ் கிடையவே கிடையாது. பேசிக்காக இது ஒரு கம்மியாக ஜாயினிங் ஃபீஸ் உள்ள கார்டு இல்லை, அதனால் வந்து லான்ச் அக்சஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கேன் விசா அண்ட் மாஸ்டருக்கு. ஓகே, விசா அண்ட் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா 8 எஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். ஓகேங்களா? ஸோ எக்ஸப்ட் செலக்டட் கேட்டகரின்னு சொல்றாங்க. அந்த கேட்டகரிஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நீங்க பார்க்கலாம். ஓகே, இந்த இடம் பாருங்க, மேக்ஸிமம் கேப் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் நீங்க ஏர்ன் பண்ண முடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கும். ஓகே, அதுபோல பார்த்தீங்கன்னா 4 எஸ் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு தடவையும் நீங்கள் 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஓகே, இதுக்கு எந்த கேப்பும் கிடையாது. அப்புறம் 2 எஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஓகேங்களா, இங்கேயும் செலக்டட் கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, இந்த இடம் பாருங்க, அந்த செலக்டட் கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க, ரெண்ட், வேலெட்டு, ஃபியூல் டிரான்சாக்ஷனு, யூபிஐ டிரான்சாக்ஷனு, கேஷு, இது எதுக்குமே உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் எதுக்கு கிடையாதுன்னு சொல்றேன்னா இந்த இடத்துல, அதாவது விசா அண்ட் மாஸ்டர் கார்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ரூபே அது ஏன் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கான்னு சொல்ல அதில் ஒரு குழப்பம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இக்னோர் பண்ணுறேங்க. இது வந்து இந்த கார்டுக்கு மட்டும். ஓகே, விசா அண்ட் மாஸ்டருக்கு. ரூபே கார்டு வந்துட்டாவே பேசிக்காக அது ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு தடவையும் 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து 2000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு தடவை 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆன்லைன் ஸ்பெண்ட். நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அது 2000க்கு மேலே பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். 2000க்குள்ளே பண்ணீங்கன்னா 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் ஸ்பென்ஸுக்கும். ஓகே, இவங்க மேக்ஸிமம் கேப் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 5,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமமே ஒரு மாதத்துக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே எஸ் பேங்க் ரிவார்ட் பாயிண்ட்ஸில் இன்னொரு விஷயம் இருக்குது. யூட்டிலிட்டி ஸ்பெண்டில் உங்களுக்கு 150
பர் ஸ்டேட்மெண்ட், சைக்கிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்க என்னதான் யூட்டிலிட்டி பேமெண்ட் வளைச்சு வளைச்சு பே பண்ணா கூட 150க்கு மேல கிடையாது. இதுல கொஞ்சம் டிராபேக்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ், அதாவது கரண்ட் பில் 10,000 20,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்றவங்கலாம் தயவுசெய்து இந்த கார்ட யூஸ் பண்ணாதீங்க. இந்த கார்டு மட்டும் கிடையாது. இப்ப நெறைய இடத்துல அந்த கார்ட நெறைய ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க யூட்டிலிட்டி பேமெண்ட் பண்ணும்போது கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது நெறைய டிராபேக்கா தான் அமையுது. 15,000 20,000 பே பண்ணீங்கன்னா, நீங்க 1% வந்து சார்ஜஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் பாயிண்ட் ரிடெம்ப்ஷன், அதாவது கேஷ் வேல்யூ ரிடெம்ப்ஷன் எது வேணாலும் சொல்லலாம். நீங்க ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் டிக்கெட்டா புக் பண்ணீங்கன்னா, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ வச்சு 25 பைசே கணக்கு பண்றாங்க. ஓகே. இதே நீங்க கிஃப்ட் வவுச்சராவோ, இல்ல ஏர் மைல்ஸாவோ, இல்ல கேஷாவா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 10 பைஸ் தான். இது அநியாயமான கூத்து இல்ல? இத நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. இந்த கார்ட சீரியஸா பார்த்தன்னா, உங்களுக்கு வேற வழியே இல்லன்னா, இந்த கார்ட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இத விட பெஸ்ட் கார்ட்லாம் இருக்கு. HDFCல மணி பேக் கார்டு இருக்கு. அமேசான் பே கார்டு இதெல்லாம் கிடைக்கலாம் வேணா இந்த கார்டுக்கு நீங்க வரலாம். அது எல்லாமே பேசிக் கார்டு தான். HDFC மணி பேக் பிளஸ்லாம் பேசிக் கார்டு தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் பேக்ஸ 10 பைசன்னு குடுக்குறப்ப இந்த ரியலே ரொம்ப வருத்தமான விஷயம். ஓகே. ரிவார்ட் பாயிண்ட் எக்ஸ்பைரி வச்சிருக்காங்க. நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இப்ப இன்னைக்கு ஜெனரேட் ஆகுதுன்னா, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 36 மந்த் கழிச்சு எக்ஸ்பயர் ஆயிடும். ஓகே. ஸோ அது கேர்ஃபுல்லா நீங்க வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவ ரெடீம் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் பாயிண்ட் ரிடெம்ப்ஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 99 பிளஸ் ஜிஎஸ்டி இதையும் போடுறாங்க. ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்க போய் சரி கிஃப்ட் வவுச்சர் ரெடீம் பண்றது, ஏர் மைல்ஸ் வவுச்சரா ரெடீம் பண்றது, இது எல்லாமே எங்க போய் பண்ணணும்னா, கிரெடிட்ஸ் yesrewards.com. ஸோ இது வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு ஃபைனலா எப்படி ரெடீம் பண்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ்ங்க. ஸோ கிரெடிட் ஷீல்டு கவர் பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 வரைக்கும் பண்றாங்க. அதாவது இப்ப நீங்க வந்து இந்த கார்ட யூஸ் பண்றீங்க. நீங்க சடனா நீங்க இறந்துட்டீங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல உங்க ஃபேமிலி போய் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. 1,00,000 வரைக்கும் இந்த கார்ட நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க இந்த கிரெடிட் கார்டு ஷீல்டா வச்சுக்கிட்டு, உங்கள எந்த டிஸ்டர்ப் பண்ணாத இந்த கார்ட அழகா க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கார்ட் லையபிலிட்டி கவர் 1.3 லேக்ஸ். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு வந்து ஒரு வேள தொலைஞ்சாவோ, இந்த கார்ட யூஸ் பண்ணி ஏதாவது ஃப்ராடல் ஆக்டிவிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஏதோ உங்க கார்ட் நம்பர் போட்டு ஏதோ ஃப்ராடல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்கன்னா, அப் டூ 1.3 லேக்ஸ் வரைக்கும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க அந்த டிரான்சாக்ஷன் நடந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அவங்க அழகா ரெக்கவர் பண்ணி குடுத்துருவாங்க. அப்படியே ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட இந்த கவர் இருக்கறதெல்லாம் அவங்க வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன்னா, நீங்க கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா, வாங்குன உடனே உங்க கார்ட்ல கேப் போட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பிளாக் பண்ணிக்கங்க. ஸோ ரூ. 1,00,000 மேல ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நான்லாம் வந்து இப்ப வரைக்கும் 20,000 30,000க்கு மேல என் கார்ட்ல யாரும் ஸ்வைப்பே பண்ண முடியாது. நானே போய் இப்போ வந்து லேப்டாப் வாங்க ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேனா கூட ஸ்வைப் பண்ணா டிக்ளைன் ஆயிடும். நான் போய் ஆப்ல போயிட்டு நான் அந்த லிமிட் இன்கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்வைப்பே பண்ண முடியும். ஸோ அப்படிதான் என் கார்ட்ல வச்சிருக்கேன். யாராவது ஒருத்தவங்க ரூ. 1,00,000 வரைக்கும் உங்க கார்ட்ல வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சா கூட வித்ட்ரா பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் கவர். இவங்க வந்து மொபைலோ இல்ல எதனா லேப்டாப்போ ஏதோ வாங்குறீங்க 6 மந்த்துக்குள்ள ஏதோ டேமேஜோ ஏதோ ஒரு திருடோ ஏதோ நடந்துருச்சுன்னா, இவங்க வந்து ஒரு 50,000 வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கவர் குடுக்குறதா சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங் சைக்கிள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 டேஸ், மேக்ஸிமம் 50 டேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணதே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் காரணம். ப்ரோ பில்லிங் சைக்கிள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டிருந்தாங்க. உங்கள்ல யாருக்காவது ஏதாவது இந்த எக்ஸ்பிளனேஷன்ல இன்க்ளூட் பண்ணனா, ஏதாவது ஒரு டாபிக் இன்க்ளூட் பண்ணா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சஜெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த டாபிக்கும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, 30ஆம் தேதி பில் ஜெனரேட் ஆகும். 30ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 20 டேஸ் டைம் கிடைக்கும். ஓகேனா, அந்த 20 டேஸ்க்குள்ள நீங்க வந்து எல்லா டியூஸையும் கிளியர் பண்ணி ஆகணும். நீங்க இந்த 20 டேஸ்க்கு மேல டியூஸ் கிளியர் பண்ணலனா, அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு உங்கள தீரிருவாங்க. ஸோ அதனால நீங்க டியூ டேட்க்குள்ள பிஃபோரா கட்டுற மாரி இருக்கும். மோஸ்ட்லி நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, ஸோ இப்போ 1ல இருந்து 20 தேதி வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அத அப்படியே விட்டுறணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 டேஸ் டைம் கிடைக்கும். நீங்க போயிட்டு 29ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா வச்சுக்கங்க, நீங்க 20 நாள்ல நீங்க வந்து பில் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அதுவும் பல்கா பேமெண்ட் லாஸ்ட் நேரத்துல நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ். இவங்க வந்து 3.99% பெர் மந்த் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க. அத ஆனுவலா கன்வெர்ட் பண்ணும்போது 47.88%. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 1000 ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, ரூ. 470 மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரும். ஞாபகம் வச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா. ஓகே. அதனால கிரெடிட் கார்ட்ல நீங்க டியூ டேட்ல பேமெண்ட் பண்றது தான் ரொம்பவே நல்லது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். நான் எல்லா கிரெடிட் கார்டு வீடியோலுமே நான் சொல்லுவேன். எப்பயுமே கேஷ் பை ஏடிஎம்ல எடுக்காதீங்க கிரெடிட் கார்டு வச்சு. ஏன்னு கேட்டா அது தவறான செயல். ஒரு தடவை நீங்க கிரெடிட் கார்ட்ல இருந்து எடுக்கிறப்ப அதுக்கு சார்ஜஸும் வரும். அதுக்கு கட்டாம விட்டீங்கன்னா பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரூ. 1000 போய் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணீங்கன்னா, நீங்க ரூ. 500 பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இத ரூ. 10,000 நீங்க எடுக்கிற மாரி இருந்தா கூட அதுக்கு உண்டான பெர்சன்டேஜ் 2.5%. ஸோ அதுதான் மேட்டருங்க. ஸோ எது லோவரா இருக்கோ அது எடுப்பேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். அதாவது பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு 1% சர்சார்ஜ் வேவியர் கிடைக்கும். நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கே நீங்க ரூ. 5,000 மேல ஸ்பெண்ட் பண்ற பழக்கம் வேணாம். நீங்க ரூ. 400லேருந்து ரூ. 5,000க்குள்ள ஸ்பெண்ட் பண்றோம். நீங்க ரூ. 400க்குள்ள ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கு. ரூ. 400 மேல ஸ்பெண்ட் பண்ணா தான் உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. அதாவது இந்த சர்சார்ஜ் வேவியர் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000க்கு நீங்க பெட்ரோல் போடுறீங்க. ஒரு ரூ. 12 என்னவோ பிடிக்கிறாங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட ரூ. 11.50 உங்களுக்கு திருப்பி வந்துரும். அந்த சர்சார்ஜ் ஜிஎஸ்டி மட்டும் உங்களுக்கு வராது.
ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஸோ ஃபாரின்ல போய் இந்த கார்டு வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 2.75% உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸா போடுறாங்க. அதாவது ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது ரூ. 2.75 சார்ஜஸே போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இருக்கு. பார்த்து உஷாரா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஈவன் இன்டர்நேஷனல் ஸ்பெண்டுக்கு தனி கார்டு இருக்கு. ஃபாரெக்ஸ் கார்டு. அதுவும் என் சேனல் பேஜ்ல இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோன் ஆன் இஎம்ஐ. நீங்க ரூ. 1500 ரூ. 2000 மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அத நீங்க வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஸ்டால் லோன், குயிக் லோன் இவங்க கிட்ட இருக்கு. நீங்க கிரெடிட் கார்டு நல்லபடியா யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க கஸ்டமருக்கு கால் பண்ணி நீங்க இன்ஸ்டால் லோன், குயிக் லோன்லாம் கேட்டீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க சரியா யூஸ் பண்ணலனா அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் விருப்பப்படிதாங்க உங்க ஒப்பீனியன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே. இந்த இடம் பாருங்க. ஜாயினிங் ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. 499. இதே ஜாயினிங் ஃபீஸ் 499 உள்ள நிறைய கார்டு இருக்கு. இப்ப HDFCல மணி பேக் இருக்கு. இதுல வந்து சிம்ப்ளி கிளிக், சிம்ப்ளி சேவ் அந்த மாதிரி கார்டு இருக்கு. ஸோ பெஸ்ட் நீங்க அந்த மாதிரி கார்டுக்கு போயிடலாம். அந்த கார்டுலாம் கிடைக்கலனா வேணா நீங்க இந்த கார்டை கன்சிடர் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தா ஜாயினிங் ஃபீஸ், ரெனிவல் ஃபீஸ் இவங்களும் வேவ் ஆஃப் பண்றாங்க. அந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் நீங்க கவர் பண்ணது. அதாவது ரூ. 50,000 மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தா இதுல ரூபே கார்டு அவைலபிளா இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க திங்க் பண்ணும்போது இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தா கான்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தா எந்த ஒரு மூவி பெனிஃபிட்டும் எதுவும் கிடையாது. ஓகே. ஃப்ரீ டிக்கெட்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பெரிய டிராபேக் பாத்தீங்கன்னா நீங்க ரிவார்ட் ரிடெம்ஷன் என்னதான் முக்கிய ஸ்பெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல ரெடிம்னு போகும்போது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் 10 பைசா தான் கணக்கு. ஸோ அப்போ பாருங்க. அப்போ ரூ. 200 நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி நீங்க பார்க்கும்போதும் இந்த இடத்துல ஒரு ரிவார்ட் பாயிண்ட் 10 பைசா தான் கொடுக்குறப்ப நிஜமாவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ அப்படி மட்டும் இல்ல, எல்லா கிரெடிட் கார்டு ரூ. 100 150 தான் போடுவாங்க மினிமம் ஸ்பெண்ட். இங்க மினிமம் ஸ்பெண்ட் ரூ. 200ன்றது வருத்தம் அளிக்கிறது. ஓகே. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கேன் பண்ணி யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்கல்ல, அப்போ போய் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்ப ரூ. 50 பண்ணா கேஷ்பேக் வரும். ரூ. 100 பண்ணா கேஷ்பேக் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ரூ. 200 மேல ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்க நிறைய இடத்துல யூபிஐன்னு ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன 50, 100 அப்படி தானே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரூ. 200ன்றது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க எங்கெங்கெல்லாம் ரூ. 200 மேல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ரூபே கார்டு வாங்கினா ஒர்த்தா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுங்க. ஒரு ரூபே கார்டு நீங்க வாங்குனீங்கனாலும் அது இன்டர்நேஷனல் ஸ்பெண்ட்ல பிரச்சனை வரும். விசா மாஸ்டர் தான் பிரச்சனை கிடையாது. நீங்க வெளிநாட்டுக்கு போறப்ப. ஓகேங்களா? நீங்க இந்தியாக்குள்ள தான் இருக்க போறீங்கன்னா அப்போ ரூபே பத்தி நீங்க யோசிக்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு ஒரு அட்வான்டேஜ் தான், ஒரு டிராபேக் இருக்க தான் செய்யுது. ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இப்பதான் என்ட்ரி லெவல்னா தாராளமா ரூபே கார்டு கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஃபைனலா நம்ம அந்த ரிவார்ட் பேஜ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. எஸ் பேங்கோட எஸ் ரிவார்ட் பேஜுக்கு வந்துட்டோம். இந்த இருந்தா உங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்க வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே. இது பாருங்க, கிரெடிட் கார்டு இருந்தா இங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் தான் இங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ரெடீம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, கல்யாண் ஜுவல்லரி அந்த வவுச்சரா கூட ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது புக் மை ஷோ வவுச்சராவும் ரெடீம் பண்ணிக்கலாம். பூர்விகா வவுச்சராவும் ரெடீம் பண்ணிக்கலாம். நீங்க போத்தீஸ்ல போய் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு தடவை ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணும்போதும் இந்த இடம் பாருங்க 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. 100 ஒரு தடவை ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது ரூ. 100 கிடையாது ரூ. 200. இந்த கார்டு பொறுத்த ஒரு கார்டு வித்தியாசம் மாறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வவுச்சர் வேற ஒரு பேஜுக்கு போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி என்னென்ன இருக்கு, ப்ராடக்ட்லாம் கூட இருக்கு, வவுச்சர் இருக்கு, சேரிட்டி கொடுக்குறதா கூட உங்க பாயிண்ட்டை சேரிட்டிக்கு டொனேட் பண்றதா கூட பண்ணலாம். ஓகேங்களா? புக்கிங் இந்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றப்ப தான் உங்களுக்கு 0.25 பைசா இவங்க கன்சிடர் பண்றாங்க. ஓகே. நீங்க வந்து ஒருவேளை இந்த கார்டை நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், வேற வழியே இல்லைனா நீங்க ஃபிளைட் டிக்கெட்டுக்கு இந்த ஃபிளைட் டிக்கெட் ஹோட்டல் புக்கிங்க்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே பிரசன்டேஷனே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் நான் ஏதாவது விட்டு இருந்தேன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் பத்தியோ இல்ல பர்சனல் ஃபினான்ஸ் பத்தியோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அதுவும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. மேலும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.